அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனை. தென்மேற்கு அந்த வாஸ்து பற்றி இன்னைக்கு ஒரு டீட்டெயிலாக பேசலாம். டேரெக்டாக சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாம். என் நண்பர் அவங்க சொந்தக்காரங்க வீடு கட்டுறாங்க, எங்கேயோ யாரோ டிராயிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிராயிங் அவருக்கு தப்புன்னு தருது. சரி, அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுப்பா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்தோம்னா உச்ச வாசல் வாசல் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, தலைவாசல் தென்மேற்கு தெற்கில் வச்சுருக்காங்க. தென்மேற்கு தெற்கில் அதாவது தலைவாசல் வச்சுருக்காங்க. தென்கிழக்கில் கிச்சன் வச்சுருக்காங்க. வடகிழக்கில் பெட்ரூம் பக்கத்துலேயே டாய்லெட், அட்டாச்சு டாய்லெட்டு. தென்மேற்கில் ஒரு பெட்ரூம். இது சரியா? அந்த குடும்பம் சூழ்நிலையை பாருங்கள். அந்த குடும்பம் ஃப்யூச்சரில் 3 தலைமுறை, அவர், அவங்க பையன், அந்த வீட்டில் அவங்க பேர பசங்க வரைக்கும் அந்த தலைமுறை எப்படி ஒரு வீடுன்றது அட்லீஸ்ட் ஒரு 3 தலைமுறையாவது அந்த வீட்டில் வாழ்வாங்க. அந்த 3 தலைமுறையுடைய எழுத்து அந்த வீடு வடிவமைச்சு கொடுக்குது. தென்மேற்கு தெற்கு கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா கணவன் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பார், அந்த அம்மா மட்டும் இங்கே இருப்பாங்க. இல்லை அந்த அம்மா வெளியூரில் வேலை செய்வாங்க, அவர் மட்டும் இங்கே இருப்பார், பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுதானே உண்மை. அப்படி இல்லைன்னா இல்லீகல் அஃபெக்ஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் தேவைப்படலாம், அந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த வாசல். ப்ளஸ் வேறு என்ன பார்த்தீங்கன்னா, வடகிழக்கில் போயிட்டு பெட்ரூம் வச்சுருக்காங்க, பாத்ரூம் வச்சுருக்காங்க, வடகிழக்கில் படிக்கட்டு வச்சுருக்காங்க. அப்போது அந்த வீட்டோட தலைமகன், குடும்ப தலைவர் நிச்சயமாக பாதிப்பு வரும். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று அவங்க பையனை அவங்க பையன் இப்போ தான் 7th படிச்சுட்டு இருக்காரான். ஒன்று அந்த பையன் வெளியில் ஹாஸ்டலில் கூட்டு போய் தக்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா அங்கே எடுத்து போய் படிக்க வைக்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் குடும்ப தலைவர், அவருக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன். இது அவர் என்ன சொல்கிறாரு, இது போல் என் நண்பர்கிட்ட உங்கள் டிராயிங் நான் செக் பண்ணேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் போட்ட வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக அவருக்கு போட்டார். அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார், நீ என்ன நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், எடுக்கும்போதே கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் வரும், நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, குழந்தைக்கு அடிப்படும், இதெல்லாம் சொல்கிறீங்க, தப்ப சொக்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேருக்கு சண்டை முடிச்சு சொந்தக்காரங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெஸ்ட்டு வாஸ்து கன்சல்டன்ட் அவர்கிட்ட தான் இந்த டிராயிங்கை நான் போட்டு எடுத்துன்னு வந்தேன். எனக்கு தெரியாதா வாஸ்து பற்றி? வாஸ்துக்காரங்கிட்ட தான் சொல்லி அவங்க வாஸ்துக்காரத்தை நல்லா நிறைய பேருக்கு டிராயிங் போட்டு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட தான் நான் டிராயிங் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் வாஸ்து உங்களுக்கு தெரியும்ல. தென்மேற்கு தெற்கில் ஒருத்தர் வாசல் வச்சுருக்காரு, தென்மேற்கு தெற்கில் ஹால் வச்சுருக்காங்க, வடகிழக்கில் பெட்ரூமு, அட்டாச்சு டாய்லெட்டு, படிக்கட்டு இருக்குது. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இது உண்மையான வாஸ்துவா? பாவம், அந்த மக்களுக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய இந்த வாஸ்துக்காக டிராயிங் போட்டுக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு பில்டிங் கட்ட தெரியுமா, கட்டுற வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு களை வைத்து பூச தெரியுமா, அந்த பூசுகிற வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு கோயிலில் பூஜை பண்ண தெரியுமா, மந்திரம் சொல்ல தெரியுமா, அந்த வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டிராயிங் போட தெரியுமா, டிராயிங் போடுற வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஆசிரியராக பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு வாஜாருக்கு படம் டீச்சிங் சொல்லிக் கொடுக்க முடியுமா, அந்த வேலையை மட்டும் நமக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலை மட்டும் நீங்கள் திருப்தியாக மக்களுக்கு சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்கன்றதுனால உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏதோ நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போக அந்த குடும்பம் 3 தலைமுறை பாதிக்கப்படுது. இதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே இவர் கோயில் பூசாரி, இவருக்கு எல்லாமே தெரியும்,
இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் அந்த போட்டு கொடுத்த டிராயிங்கை நம்பி அப்படியே வீடு கட்டினார்னா அந்த குடும்ப சூழ்நிலை என்ன ஆகுது? மக்கள் மேலே தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. டிராயிங் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பண்ணுற தப்பு தான் அது. சும்மா ஒன்றும் தெரியாதவங்க கூட சொல்லுவான், தென்மேற்கில் வந்து பெட்ரூம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வடகிழக்கில் படிக்கட்டு பாத்ரூம் போட்டு வச்சுருக்கான். எந்த பைத்தியக்காரனாலும் செய்வானா? அந்த குடும்ப சூழ்நிலை என்ன ஆகுறது? உங்களுக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். மக்கள் தான் முதல்ல உஷாராக இருக்கணும். உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன், இவன் ஒருத்தனை ஒரு வேலை தான் செய்ய, எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. வாஸ்து பார்க்குறோம், வாஸ்து மட்டும் தான் பார்ப்பான் அவன். வாஸ்து பார்க்கணும், ஜோசியம் தெரியாது. ஜோசியம் தெரிஞ்சவனுக்கு வாஸ்து தெரியாது. சரியா? வாஸ்து பார்க்குறோம், இன்ஜினியர் கிடையாது. இன்ஜினியருக்கு இன்ஜினியர் வேலை தான் தெரியும். வாஸ்துக்காரன் தான் வாஸ்து விஷயம் தெரியும். எது என்னென்ன நான் எங்கெங்கே வரணுன்றது அவனுக்கு தான் தெரியும். பில்டிங் கட்டணும்னு வாஸ்து தெரியாது. ஒரு மேஸ்திரிக்கு வாஸ்து தெரியாது. ஒரு பூசாரிக்கு வாஸ்து தெரியாது. தயவுசெய்து மக்கள் நீங்கள் தான் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும். எவங்கிட்டையெல்லாம் கொடுத்துட்டு அவனை நான் பெஸ்ட்டு வாட்ஸ்அப் கன்சல்டன்ட் கொடுத்து போட்டு வந்தேன்னு சொல்லி என் மனசில் வேதனையாக இருக்குது. அந்த குடும்ப சூழ்நிலையை நம்ம வாய்ப்பை நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அவர் ஏற்றுக்கிற மனநிலை. ஏன்னா அவர் வந்து அந்த ஊரில் பெரிய ஒரு கோயிலில் பூசாரி. நிறைய பேர் இப்படி தான் போட்டு டிராயிங் போட்டு கொடுத்துருக்காரு. காலி பண்ணுறானுங்க. ஒன்றும் தெரியாமல் என்னவோ டிராயிங் என்னவோ போட்டு குத்துற வேண்டியது. பிரம்மஸ்தானத்தில் சவர் வந்து உட்காருது. பெட்ரூமோட சவர் பிரம்மஸ்தானத்தில் வந்து உட்காருது. ஹாலில் போட்டு தென்மேற்கில் போட்டு வச்சுருக்காரு. பெட்ரூம் வந்து வடகிழக்கில். இவனெல்லாம் டிராயிங் போடலாம் எவன் கேட்குறான்? அடுத்தவன் தலையேற்றி எதுக்கு இவனுங்க தீர்மானிக்கிறாங்க? இந்த மாதிரி இவங்களுக்கு 100% நம்பி தானே அந்த குடும்ப ஃபேமிலி வீடு கட்டுறாங்க. தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மக்களுக்கு பணிவான வேண்டுகோள். உங்களுக்கு டாக்டரா, நீ ஆப்ரேஷன் பண்ண தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். நான் போய் விவசாயம் பண்ணுறேன், எனக்கு விவசாயத்தை பற்றி இந்த கழி இந்த மருந்து அடிலாம் சொல்லாதீங்க. எனக்கு ரோடு போகிறது நம்ம ரோடு போகிறது சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலை தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள். தெரியலாம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. உங்களை யாரும் தப்பாக நினைக்க போகிறது கிடையாது. இல்லைப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் வேறு யாருன்னா எனக்கு தெரிஞ்சு கொண்டு போட்டுங்க, எனக்கு அதை பற்றி 100% தெரியாது. சும்மா ஒன்றும் அறம்பாதிக்கு அறப்பாயை தெரிஞ்சு வச்சுக்கின்னு உங்களுக்கு போட்டு கொடுத்து ஒரு குடும்பத்தை காலி பண்ணுறாதீங்க. பாவம் அந்த அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு மேஸ்திரி வேலை செய்கிறாரு. அந்த குடும்ப சூழ்நிலை என்ன? முதல் வீடு கட்டுறாரு வாழ்க்கையில். இதுனா என் நண்பரை போய் சொன்னது போய் அவர் நண்பர் வந்து இப்போ விரோதி ஆகிட்டார். என்னப்பா முதல்ல வீடு கட்டும்போது இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கு மேலே என்கிட்ட சொல்லி அது மேலே சொல்லாதப்பான்னு சொல்லியிருப்பேன். நான் இப்போ சொன்ன வாய்ஸ் மெசேஜ் அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறார். இல்லை பெஸ்ட்டுக்கு வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காரு, கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு வாஸ்து பற்றி எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. என்னென்ன பின்னாடி என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு கணவன் மனைவி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு வச்சிங்க, அந்த வீட்டில் போய் பாருங்கள். நல்லா ஒருத்தர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து சும்மா ஏனத்தனம் இருப்பாங்க. குமுறி மனசு குமுறும். எதுக்கு அந்த வேலை? அது அந்த வலி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் காதல் திருமணம் நடக்கும்போது தான் தெரியும். தான் பொண்ணு ஓடி போச்சு, தன் பையன் வந்து ஓடி போயிட்டான், காதல் திருமணம் பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டோட பேரண்ட்ஸோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். இது எல்லாம் அந்த வீட்டு தான் காரணம். அதுதான் அந்த வீட்டு வந்து அந்த மாதிரி அமைக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. எந்த ஆள்கிட்ட எந்த வேலை, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்க மட்டும் போங்க. வக்கீல்கிட்ட லீகல் சம்மந்தம் கேஸுக்கு போங்க. டாக்டர்கிட்ட போய் லீகல் சம்மந்தத்தை போய் கொடுத்தா என்ன தெரியும்? அவருன்னே தெரியும். வக்கீல்கிட்ட போய் எனக்கு வைத்தியம் பார்த்து ஜொராடின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? யாருக்கிட்ட எந்த வேலை கொடுக்கணும் முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கணும். எல்லாரையும் நம்பி கொடுத்து குடும்பம் வந்து தயவுசெய்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன வேலை தெரியும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அவேர்னஸாக எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு வாஸ்துன்னு போட்டாலே அந்த டீட்டெயில் கரெக்டாக வந்திருக்குமே. ஒரு பேசிக் வாஸ்தாக வந்திருக்குமே. எங்கள் ஆண்டாள் வாஸ்து உங்களுக்கு வரலனா கூட ஒரு பேசிக் வாஸ்து உங்களுக்கு வந்திருக்குமே. தென்மேற்கில் பெட்ரூம் வரணும், வடகிழக்கில் ஆள் வரணும்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் வடகிழக்கில் படிக்கட்டு பாத்ரூம் போட்டு வச்சுருக்கான். மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். கணவன் மனைவி வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? தென்மேற்கில் போய் படிக்கட்டு இது தலைவாசல் வச்சுருக்கான். தயவுசெய்து மாற்றிக்கோங்க. மேலும் உங்களுடைய கனிவான தகவலுக்கு நம்மளுடைய புது சைட்டு அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, மேல்மருவத்தில் இருக்குது. வாஸ்து பலம் புரிந்த வீட்டு மனைகள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து நான் கடமையாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேரில் நல்ல வாஸ்து பலம் புரிந்த வீட்டு மனை ஒன்று வாங்கி வைங்க.
அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். 8248581550 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லா ஒரு வீட்டு மனை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு வீடு புதுசாக வீடு கட்டுறீங்களா, டிராயிங் சொல்லுங்கள், நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் டிராயிங் போட்டு கொடுக்குறேன். இல்லை பழைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமா சொல்லுங்கள், வந்து பார்த்து அதில் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுற வழியை பார்க்கலாம். பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணி குடும்பத்தை வந்து நடுத்தரில் 3 தலைமுறை, ஒரு வீடு கட்டுறது 3 தலைமுறை அந்த வீடால் பாதிக்கப்படுது. மக்களை நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிறைய வீடியோ யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்க. இந்த வாஸ்து சம்பந்தம் வீடு கட்டுறது மாதிரி 4 தடவை செக் பண்ணுங்கள், வீடியோவில் பாருங்கள். நிறைய பேர் பேசுகிறாங்க இதை பற்றி. இப்போலாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இது மனசுக்கு கிட்டத்தட்ட 2 வாரமாக அந்த பார்த்தது மனசுக்கும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. அவ்வளோ டைட்டாக ஒர்க் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. இது உங்கள்கிட்ட பேசணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு நேரங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. வாய்ப்பு இருக்கும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். தென்மேற்கு தெற்கில் உச்ச வாசல், அது தலை வாசல் வைக்கக்கூடாது. தெற்கு பார்த்த மனைக்கு தென்கிழக்கு தெற்கில் தான் வாசல் வைக்கணும். தென்மேற்கில் பெட்ரூம் தான் வரணும். தென்மேற்கில் வெளியில் கேண்டிலிவர் படிக்கட்டு போடலாம். கிளாக் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது கொஞ்சம் ஃபில்லர் வெளியே இழுத்து போடணும். பெட்ரூம் வர போய் ஹால் வைக்காதீங்க, வேறு எதுவும் வைக்கக்கூடாது. அங்கே வடகிழக்கில் தான் ஹால் வரணும், அதுதான் தலைப்பகுதி. அங்கே எடுத்து போய் பெட்ரூமும் பக்கத்தில் பாத்ரூம் வச்சா என்ன ஆகும்? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக் வாஸ்து, வடகிழக்கு நம்ம தலைப்பகுதி, ஹால் வரலாம். 2 பக்கம் உச்ச வாசல், உச்ச ஜன்னல் வரலாம். தென்கிழக்குனா கிச்சன், தென்மேற்குனா பெட்ரூம், வடமேற்குனா கெஸ்ட் ரூம், மேற்கு மத்தியத்தில் பாத்ரூம். இது பேசிக். இதன் பிரகாரம் வீடு கட்டிங்க, சிறப்பாக வாழ்வீங்க, அற்புதமாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.